பைபிளில் இவ்வளவு பெண்கள் இருக்கிறதா தெரியுமா? இந்த 50 பெண்களை பற்றி நீங்கள் கண்டிப்பிருந்திருக்க வேண்டும். பைபிளில் தேவன் பயன்படுத்திய சக்தி வாய்ந்த பெண்கள். இவள் ஏவாள், மனித குலத்தின் முதல் பெண். தேவன் ஆதாமுக்கு துணையாக அவளை உருவாக்கினார். இவள் சாரா, வயதாகியும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தப்படி ஈசாக்கை பெற்றாள். இவள் ஹாகர், பாலைவனத்தில் இருந்தபோதும் தேவன் அவளை காப்பாற்றினார். இவள் ரெபெக்கா, ஈசாக்கின் மனைவி, யாக்கோபின் தாய். இவள் லேயா, யாக்கோபின் முதல் மனைவி, பல இஸ்ரவேல் கோத்திரங்களின் தாய். இவள் ராகேல், யாக்கோபின் அன்பான மனைவி, யோசேப்பின் தாய். இவள் தீனா, யாக்கோபின் மகள். அவள் வாழ்க்கை இஸ்ரவேலில் ஒரு பெரிய சம்பவத்தை ஏற்படுத்தியது. இவள் தாமார், தனது உரிமையை பாதுகாத்த துணிச்சலான பெண். இவள் யோகேபெது, மோசேயின் தாய். தனது குழந்தையை நைல் நதியில் காப்பாற்றினாள். இவள் மிரியாம், மோசேயின் சகோதரி. செங்கடலை கடந்த பின் தேவனை பாடினாள். இவள் சிப்போரா, மோசேயின் மனைவி. தேவனின் திட்டத்தில் பங்கு பெற்றாள். இவள் ராகாப், எரிகோ நகரத்தில் உளவாளிகளை காப்பாற்றிய பெண். இவள் தேவோரா, இஸ்ரவேலின் பெண் நீதிபதி. இவள் யாயேல், இஸ்ரவேலின் எதிரியை வென்ற துணிச்சலான பெண். இவள் ரூத், தேவனை நம்பிய விசுவாசமான பெண். இவள் நவோமி, துன்பத்திலும் தேவனை நம்பிய பெண். இவள் ஹன்னா, ஜெபித்து சாமுவேலை பெற்றாள். இவள் அபிகாயில், ஞானமுள்ள பெண். தாவீதின் கோபத்தை அடக்கினாள். இவள் பாச்சேபா, சாலமோன் ராஜாவின் தாய். இவள் ஷேபா ராணி, சாலமோனின் ஞானத்தை பார்க்க வந்த ராணி. இவள் மரியா, உலக இரட்சகரான இயேசுவின் தாய். தேவனின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்த பெண். இவள் எலிசபெத், யோவான் ஸ்நானகரின் தாய். வயதாகியும் தேவன் அவளை ஆசீர்வதித்தார். இவள் அன்னாள் ஆலயத்தில் தேவனை சேவித்த தீர்க்கதரிசி. இவள் மரியா மக்தலேனா, உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலில் கண்ட சாட்சி. இவள் மார்த்தா, இயேசுவை வீட்டில் வரவேற்று சேவை செய்தாள். இந்த பயணம் இன்னும் முடிவடையவில்லை. ஆம், இன்னும் நிறைய கண்டறிய வேண்டியுள்ளது. அடுத்த பகுதியை பார்க்க எங்களை பின்தொடருங்கள். புதிய அத்தியாயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஃபாலோ செய்யுங்கள்.